ஆகியோரின் படங்களில் அவர் பலமுறை இணைந்து பணியாற்றியுள்ளார். 2010களின் முற்பகுதியில் அவரது தொடர்ச்சியான நல்ல வரவேற்பை பெற்ற நடிப்பு மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் ஈர்ப்பு திரைப்படத்துறை அவரை நகைச்சுவை சூப்பர் ஸ்டார் என்று அழைத்தனர். 2012ஆம் ஆண்டில் அவர் ஆன்-மேன் ஃபிலிம்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அவரது முதல் படமான கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2013இல் தயாரித்தார். இது வணிக ரீதியாக வெற்றிகரமாக முயற்சியாக மாறியது. இதற்கிடையில் 2014ஆம் ஆண்டில் அவர் இரண்டாவது முறையாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற அதிரடி நகைச்சுவை திரைப்படத்தில் முன்னணி வேடத்தில் நடித்தார். சந்தானம் சென்னை பல்லாவரம் அருகே உள்ள பொய்ச்செல்லூரில் வளர்ந்தார். சந்தானம் 2004ஆம் ஆண்டு உஷாவை மணந்தார். இது அவர்களின் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். அவர் தனது முதல் திரைப்பட திருப்புமுனை அளித்த சிலம்பரசனுடன் மிகவும் நெருக்கமானவர். மேலும் அவரை தனது காட்ஃபாதராக கருதுகிறார். சந்தானம் அவர்களது சர்ச்சைகள் ஆலினால் அழகுராஜா படத்தில் வாழ்வழி புற்றுநோயால் இறந்த 24 வயது புகையிலை பயன்படுத்துவரான முகேஷ் ஐராவணின் வேடத்தில் சந்தானம் நடித்த பிறகு சர்ச்சையில் சிக்கினார். மேலும் இந்திய திரைப்படங்களுக்கு முன்பு உடல்நல ஆபத்து எச்சரிக்கை அட்டைகளில் இடம்பெற்றிருந்தார். அவர் வாங்கிய விருதுகள்: சிறந்த நகைச்சுவை நடிகர் 2009இல் 4வது விஜய் விருதுகள், சிறந்த துணை நடிகர் 58வது தென்னிந்திய ஃபிலிம்பேர் விருது.